ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தூக்கு தண்டனையை குறைக்க கோரும் முருகன், பேரறிவாளன், சாந்தன் ஆகியோரது தரப்பு வாதம் உச்சநீதிமன்றத்தில் முடிவடைந்தது. இன்று நடைபெற்ற விசாரணையில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ராம்ஜெத் மலானி தனது தூக்கு தண்டனையை ரத்து செய்ய கோரி முருகன் கடந்த 2000வது ஆண்டு கருணை மனு அளித்ததை குறிப்பிட்டார். முருகனின் கருணை மனு உள்துறை அமைச்சகத்தில் 5 வருடமும், குடியரசுத் தலைவர் மாளிகையில் 5 வருடம் 8 மாதமும் நிலுவையில் இருந்ததாக கூறிய ராம்ஜெத் மலானி, மரண தண்டனை அறிவிக்கப்பட்ட பின்னர் 16 ஆண்டு காலம் முருகன் சிறையில் இருப்பதாக வாதிட்டார். அதேபோல் சாந்தன் மற்றும் பேரறிவாளன் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் யுக்முக் சௌத்ரி அவர்கள் இருவர் சார்பிலும் கருணை மனு அளிக்கப்பட்ட நேரத்தில் பிற கருணை மனுக்கள் மீது விரைவில் முடிவெடுக்கப்பட்டதாக குற்றம் சாட்டினார். மேலும் இவர்களுக்கான தண்டனை குறைக்கப்பட வேண்டும் என அவர் வாதிட்டார். வாதங்களை கேட்ட நீதிபதிகள் வரும் பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு விசாரணையை ஒத்திவைத்தனர். அன்றைய தினம் மத்திய அரசின் வாதம் தொடங்குகிறது.